உங்களுடைய அந்த சேல்ஸ் திறமைகளை பார்த்து பாராட்டும் நபர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. நிறைய நிறுவனங்கள் நிறைய பேர் இருக்காங்க. சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்க, வெரி குட் வெரி குட், சூப்பர், இந்த கஸ்டமர் எப்படி அட்டன் பண்ணீங்க, இந்த கிளையண்ட்டை எப்படி டீல் பண்ணீங்க, சூப்பர், வெரி குட் வெரி குட் அப்படின்னு நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஒரு சில நேரங்களில் நமக்கு அப்ரிஷியேஷன் இல்லாமலும் இருந்திருக்கும். நான் ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுருக்கேன், என்னை யாருமே பாராட்ட மாட்டாங்க, இல்லைங்க அது பொங்குங்க அப்படின்னு மனசு கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் நண்பர்களே, நீங்களே உங்களுக்கு நீங்கள் அப்ரிஷியேஷன் கொடுங்க. பாயிண்ட் நம்பர் 1, உங்களுக்கு நீங்களே அப்ரிஷியேஷன் கொடுங்க. சும்மா வெரி குட் சின்னராஜா, வெரி குட் வெரி குட், சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கப்பா, வெரி குட் வெரி குட், அந்த விஷயத்த சூப்பராக மாதம் செமையாக பண்ணியிருக்க, வெரி குட் வெரி குட் அப்படின்னு சொல்லிக்கோங்க. நல்ல விஷயங்கள் தான் நம்ம மூளைக்கு தேவை. அடுத்த கட்ட சேல்ஸுக்கு நம்ம நகரணும்ல. இன்னொரு விஷயம் செய்யுங்க. 2வது பாயிண்ட், உங்களுடைய சக ஊழியர்கள் நல்ல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், சாதிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க போய் அப்ரிஷியேஷன் கொடுங்க. உங்க கூட சேல்ஸ்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்களாவே போய் நல்ல விஷயங்கள் செய்திருந்தால், உண்மையா அவங்க நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்களா போய் அப்ரிஷியேஷன் கொடுங்க. ஆனால் அந்த கஸ்டமர் சூப்பராக அட்டன் பண்ணீங்க, செமனே மாசனே, அக்கா நீங்கள் அந்த கஸ்டமர் சூப்பராக அட்டன் பண்ணீங்க, செம, உங்ககிட்ட இருந்து அதை நான் கற்றுக்கிருக்கேன், நன்றி அப்படின்னா அப்ரிஷியேஷனை அள்ளி வழங்குங்கள். உண்மையான விஷயங்களுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, உண்மையான விஷயங்களுக்கு அப்ரிஷியேஷனை கொடுங்க. அப்போ அந்த அப்ரிஷியேஷன் உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். உங்களுடைய மனது அடுத்த கட்ட லெவலுக்கு அப்படி வரும், உங்களுடைய சேல்ஸும் அடுத்த கட்ட லெவலுக்கு வரும். இந்த அப்ரிஷியேஷன் ஒரு நாளைக்கு 3 பேர்கிட்டையாவது நீங்கள் செய்யுங்களேன். வீட்லேயே சரி, வீட்லேயும் செய்யணும், வீட்லேயும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, உங்களுடைய சேல்ஸ் கொலீக் அவங்ககிட்டையும் சரி, ஒரு நாளைக்கு 3 பேருக்கு அப்ரிஷியேஷன். உண்மையான செயலுக்காக செய்யணும். நீங்கள் உங்கள் கலர் நல்லாயிருக்கு, உங்கள் ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு, உங்களுடைய பேச்சு நல்லாயிருக்கு, நீங்கள் கொண்டு வந்த சாப்பாடு நல்லாயிருக்கு, அது இல்லை அப்ரிஷியேஷன். அழிந்து போகும் பொருட்களுக்கான அப்ரிஷியேஷன் இல்லை, செயல்களுக்காக அவங்க செய்த நற்காரியங்களுக்கான அப்ரிஷியேஷனை சொல்லி அவங்களுக்கு அப்ரிஷியேட் செய்யணும். உங்களை நான் பாராட்டுறேன், அது இல்லை, நீங்கள் அந்த விஷயம் அன்னைக்கு செஞ்சீங்கல்ல, அந்த இப்படி பண்ணீங்கல்ல, அவங்களுக்கு அந்த கஸ்டமர் அட்டன் பண்ணீங்கல்ல, அப்போ நான் பார்த்தேன், ஒத்து கவனிச்சேன், ரொம்ப அருமையாக இருந்தது, அந்த கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார், சூப்பர்க்கா, வெரி குட் வெரி குட், சூப்பர் மேடம், சூப்பர் சார் அப்படின்னு அந்த யாருக்கு நீங்கள் அப்ரிஷியேஷன் கொடுக்குறீங்களோ அவங்களே மறந்துருக்கணும். ஆமால, அந்த கஸ்டமரை நான் அட்டன் பண்ணேன், சரி 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 அப்படின்னா அவங்கள நினைவூட்டும் வகையில் ஒரு வீடியோவாக அவங்களுக்கே ஓட விடணும். அப்போ அவங்க மனசுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் வரும். அப்போ அவங்களுடைய நல்ல ஒரு சேல்ஸ் வைப்ரேஷன், பாசிட்டிவான சேல்ஸ் வைப்ரேஷன் உங்களுக்கும் கிடைக்கும். நாம் ஏதாவது ஒன்று கொடுத்தா தானே திரும்பி நாம் பெற முடியும். யாருக்குமே நான் அப்ரிஷியேஷன் கொடுக்க மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா யாருமே நமக்கு அப்ரிஷியேஷன் கொடுக்க மாட்டாங்க. சேல்ஸில் ஒருத்தரும் அந்த எனர்ஜி லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம சக மனிதர்களை அப்ரிஷியேட் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கும் அப்ரிஷியேஷன் கிடைக்கும், மற்றவங்ககிட்ட இருந்து நமக்கான எனர்ஜி கிடைக்கும், நம்மகிட்ட இருந்து மற்றவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். அந்த அப்ரிஷியேஷன் உண்மையானது தானா, நமக்கு கொடுக்கப்பட்ட அப்ரிஷியேஷன் உண்மையானது தானா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஒரு சில நேரங்களில் போலியான அப்ரிஷியேஷன் வரும், அது நமக்கு இல்லை அப்படின்னு நம்ம உணர்ந்தால் அந்த அப்ரிஷியேஷனை வேண்டான்னு சொல்ல வேண்டாம், அப்படியா சரி சரி நன்றி நன்றி அப்படின்ட்டு அது தூக்கி வரமா மனசளவில் தூக்கி போட்டுருங்க, வெளியே தூக்கி போட்டுருங்க. ஆனால் அப்ரிஷியேஷன் முக்கியம், நல்ல அப்ரிஷியேஷன், அதை நீங்கள் கொடுக்குறவங்களா இருங்க. அப்ரிஷியேஷனை பிற மனிதர்களுக்கு கொடுப்பவர்களாக இருங்கள், ஏக்கத்தோடு நிற்பவர்களாக இருக்க வேண்டாம். அப்ரிஷியேஷனை கொடுத்தா உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். நாம் இந்த உலகை சாதாரணமாக எல்லா ட்ரைனிங்லையும் நான் சொல்கிற முக்கியமான விஷயம், இந்த உலகில் நல்ல நல்ல விஷயங்களை நாம் விதைத்து கொண்டிருக்கிறோம். சாதாரண விற்பனையாளர் அல்ல, நம்ம சாதாரண சேல்ஸ்மேன்லாம் கிடையாது. நம்ம நல்ல நல்ல விஷயங்களை, நல்ல நல்ல கல்ச்சரை நாம் சொசைட்டிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிற கூடிய ஒரு சேல்ஸ் பர்சனாக இருக்கலாம். நன்றி, மகிழ்ச்சி, ஹாப்பி சேல்ஸ். நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா, கார்ப்பரேட் சேல்ஸ் ட்ரெய்னர். தேங்க்யூ.